விநாயகப் பெருமானை வேண்டி அகத்தியர் சித்தரை தியானித்து குரு பகவானை வணங்கி குரு அதிசார காலம் மற்றும் குரு வக்கர காலம் 22/10/2026 முதல் 13/5/2027 வரையில் அதிசார காலம் என்பது ஒரு ராசிக்கு முன்பே செல்வது. அந்த வகையிலே மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் என்று இந்த பதிவிலே பார்ப்போம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மேசராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9க்கு பாக்கியஸ்தானத்துக்குரியவரும் 12க்கு விரயஸ்தானத்துக்குரியவருமான குரு பகவான் உங்கள் மேசராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்கு 22/10/2026 அதிசாரமாக செல்கிறார். அங்கு 13/5/2027 வரை சுமார் 7 மாத காலம் அதிசாரமாக சஞ்சாரம் செய்கிறார். அதில் 4 மாத காலம் வக்க நிலையிலே பலன்களை தராசுகோல் போல் சரிசமமாக அளிப்பார். அதே நேரத்தில் அதிசார காலத்தில் உங்களுடைய மேசராசிக்கு 5ல் நிற்கின்ற குரு பகவான் உங்கள் எண்ணங்களை ஈடேற செய்வார். உங்களுடைய வளர்ச்சிக்கும் புகழுக்கும் கௌரவத்திற்கும் நன்மளிப்பார். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஏற்பட்டிருந்த இடையே இருந்த மௌனப்போர் முடிவுக்கு வரும். இருவருக்குமே மனவிட்டு பேசி மகிழ்ச்சியாக வாழக்கூடிய கிரக பலன்கள் வழிகாட்டும். இந்த அதிசார குரு பயிற்சியில் மேசராசியில் உங்களுக்கு வாழ்க்கையிலே முடிந்தது சோகம், எழுந்தது யோகம் என்றுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இனியும் வேண்டாம் தயக்கம், சுறுசுறுப்பாக இருங்கள். உங்கள் ராசிக்கு 5லே குரு பகவான் இருப்பதால் ஆன்மீக ஞானம் வரும், மிஞ்சிய புகழும் கிட்டும், மேலோர்களுடைய தொடர்பு கிட்டும், பொன்னும் மணியும் குவிந்துவிடும், புகழின் சிகரம் உச்சிக்கு செல்வீர்கள், ஏறிவிடுவீர்கள் என்று புராதன ஜாதக கணிதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல, உங்கள் மேசராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் தன் பார்வையில் 5ஆம் வீட்டிற்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். குரு பார்க்கக்கூடிய நன்மைகள் உண்டாகும் என்று கலஸ்த இந்த ஜோதிட சாஸ்திரம் பொது விதி. அந்த விதிப்படி 9ஆம் இடம் தகப்பன ஸ்தானம், பாக்கியாஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம். அந்த இடத்திலே நோக்குகின்ற போது வியாழனுடைய நோக்கில் என்ன சொல்கிறான், தாக்கிய வினைகளெல்லாம் தகர்ந்து தூள் தூளாக போகும், யோக்கியமாக வாழும் உயிர்நிலை கிட்டும், சூரியனை கண்ட பனி போல மலையளவு கஷ்டங்கள் இருந்தாலும் காணாமல் போய்விடும், பிரச்சனைகள் எல்லாம் விலகி போகும் என்று ஜோதிட நூல் சொல்லுகிறது. தகப்பனார் சொத்து மூலம் ஆதாயம் வரும், உற்றார் உணர்கள் நண்பர்கள் மூலம் சில முக்கியமான காரியங்கள் நிறைவேறும், தனவரவு அதிகமாக இருக்கும். அடுத்து மேசராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டு குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். மூத்த சகோதரர் ஸ்தானம் வலுப்பெறுகிறது. மூத்தருடைய அனுகூலமாக விளங்குவார்கள். அவருடைய மேற்பார்வையிலே நல்ல பலன் அளிக்கக்கூடிய தொழில்களெல்லாம் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும், மதிப்பும் மதியாரியும் கிடைக்கும். சந்தேகிகளுக்கெல்லாம் இந்த குரு அதிசார காலத்தில் நல்ல புத்திரிவர் கிடைக்கும். குரு அருளால் திருவருள் நிறைவேறும். திருமண ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். புகழும் கௌரவமும் கிட்டும். அதே போல் மேசராசி நண்பர்களே, உங்களுடைய அதாவது 9ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குறாரு. யார்? குரு பகவான் பார்க்கும்போது ஜென்மத்தில் இது என்ன என்றாலும் வெற்றி கொள்ள துணை வரும், புது வாழ்வில் இணைந்திடலாம், புத்திரரை பெற்றிடலாம், அதிகார பதவிகளும் சேர்ந்திடுமே என்று இந்த காலக்கணிதம் நூல் சிறப்பாக சொல்லியிருக்கிறது. மேசராசி நேயர்களே, நீங்கள் நினைத்த முயற்சி செய்யும் செயல் எல்லாமே ஈடேறும், எல்லாம் வெற்றிகரமாக முடியும். இந்த குரு அதிசார பயிற்சியில் கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு பகையாளி பங்காளி இருக்க முடியாது. உங்களுடைய எண்ணம் பிரதிபலிக்கும், செயல்களுமே காரணம். முன்கோபம்
அறவே இருக்கக்கூடாது, விட்டு விடுவது நல்லது. அது உங்களுடைய வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் புகழுக்கும் கௌரவத்துக்கும் உறுதுணையாக இருக்கும். கடின உழைப்புக்கு தக்க வருமானம் வரவுகள் வந்து சேரும். தெய்வத்தால் ஆகாயினும் முயற்சி மிகவிருத்த கூலி தரும் என்று குரலுக்கேற்ப செய்யும் தொழிலை தெய்வம் என்று செயல்படுவீர்கள், வெற்றியடைவீர்கள். இந்த குரு அதிசாரம் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்று நம்புங்கள். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். குருவை வணங்கினால் வழி ஒளிபிறக்கும். அதே போல் படித்து வேலை தேடும் இளைஞர்களுக்கு தகுதியான இடத்தில் உயர்ந்த சம்பளத்தில் வேலை கிடைக்கப் போகிறது. பல வழிகளிலும் பணம் வந்து சேரப்போகிறது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள், அருள் கிடைக்கும், வாழ்வில் வளமாக இருக்கும், நல்லதே நடக்கும், நலமுடன் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.